எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரன்ஜி பேசுகிறேன். சோலைக்கண்ணன் அவர்களுக்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு, இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணனுக்கு போட்டிருந்த பாதுகாப்பு இப்போ நீக்கப்பட்டிருக்கு. எதற்காக நீக்கிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சோலைக்கண்ணன் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா, ரவுடித்தனம் பண்ணாரா, இல்லை ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்த்தாரா, என்ன செஞ்சாருன்னு நீங்கள் அவருக்கு போட்டிருந்த பாதுகாப்பை நீக்கிருக்கீங்க. 2013 போடப்பட்ட பாதுகாப்பு இப்போ நீக்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி எங்களை விட போலீஸுக்கு நல்லா தெரியும். அவருக்கு பல்வேறு வழக்குகளை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. திருப்பரங்குன்ற மலை ஆடு மாடு பலியிடக்கூடாதுன்ற வழக்கு அவர் போட்டு தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்து இப்போ ஒரு கார்த்திகை தீப வழக்கு அவர் தான் போட்டிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அடிப்படைவாதிகளால், தேச விரோத சக்திகளால் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா, ஏன் சோலைக்கண்ணனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்படுகிறதா தமிழ்நாட்டில் அப்படின்றது எங்களுக்கு ஐயமாக இருக்குது. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சோலைக்கண்ணன் ஏதோ ஒரு சாமியார் கட்சி, அவர் இந்து மக்கள் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் முக்குலத்தூரினுடைய ஒரு அடையாளம், செம்மநாட்டு மறவர், முக்குலத்தூரினுடைய அடையாளம். ஒட்டுமொத்த முக்குலத்தூருக்காகவும் அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்து சனாதன தர்மத்தை காப்பதற்காக பல்வேறு உயிர் தியாகம் செய்த பரம்பரை எங்களுடைய பரம்பரை என்பதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாமன்னர் மருதுவாண்டியராக இருக்கட்டும், நேற்றைக்கு உயிர் துறந்தாரே பூர்ணச்சந்திரன், அவரும் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் எங்கள் சமூகத்தை எல்லாம் வஞ்சிக்கின்ற மாதிரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை நீங்கள் நீக்கியிருக்கீங்க அப்படின்னா, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்பதை எல்லோருக்குமே தெரியும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு எடுத்திருக்கீங்கன்னா எங்களுக்கு ஐயமாக இருக்குது. எதனால் நீக்கினீங்கன்றது வெள்ளை அறிக்கை விடணும். சோலைக்கண்ணனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் எடுத்துக்கங்க, எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே காவக்கார பரம்பரை தான். ஆனால் ஏன் எடுத்தீங்கன்ற காரணத்தை சொல்லுங்கள். அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றது நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். டெய்லி அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகளுடைய செயல்களை கண்டித்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கமாண்டிலே பல கொலை மிரட்டல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கமாண்டிலே கொலை மிரட்டல் வருது. இப்போ தொலைபேசி மூலமாக அவங்கள மிரட்டுறாங்கன்னு தெரியும். காவல்துறைக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உளவு பிரிவை கேட்டுட்டு இதை நீங்கள் செஞ்சீங்களா, இல்லை தன்னிச்சையாக செஞ்சீங்களா? தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக சோலைக்கண்ணனுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்கணும். அவர் தென் மாவட்டத்தின் ஒரு முகம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து சோலைக்கண்ணனுக்கு நீக்கப்பட்ட பிஎஸ்ஓவை மறுபடியும் நீங்கள் போடணும். அவர் உயிருக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தால் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேவரின தலைவர்களும் ஒரு அணியில் நிற்பார்கள் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். உடனடியாக சோலைக்கண்ணன் அவர்களுக்கு பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழக திராவிட மாடல் ஆட்சிக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி.